ஐம் நாட் அன் இன்ட்ரோவர்ட். பட் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெசிடென்ட்டா ஃபீல் பண்ணுவேன். அண்ட் இது 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் இன்ட்ரோவர்ட்ங்கிறது தி ஹோல் பெர்சனாலிட்டி. ஹெசிடென்ட் டு ஸ்பீக் அது வந்து ஒரு ஃபியர். அது ஒரு ஹேபிட். அது நானா எப்பயோ டெவலப் பண்ணியிருந்திருக்கேன். அத என்னால அன்லர்ன் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை அத பிரேக் பண்றதுக்காக என்னலாம் பண்ணேன்னு இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஐ ஸ்டாப்ட் வெயிட்டிங் அண்ட் ஸ்டார்ட்டட் புட்டிங் மை செல்ஃப் அவுட். எனக்கு ஜாப் வேணுமா? எனக்கு ஃப்ரீலான்ஸ் கிளையண்ட்ஸ் வேணுமா? ப்ராஜெக்ட்ஸ் வேணுமா? ஐ ஜஸ்ட் ரீச் தெம் அவுட். கோல்ட் டிஎம் சென்ட் பண்றது, மெயில் சென்ட் பண்றது அண்ட் ஜாப்னா ஆஸ்கிங் ஃபார் அ ரெஃபரல். இது எல்லாமே நான் இன்டென்ஷனலா பண்ணேன். அண்ட் ஆல்சோ நான் மீட்டப்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். அங்கே கான்வர்சேஷன் டெவலப் பண்ணேன். இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் ஃபோர்ஸஸ் அஸ் டு கம்யூனிகேட். இது சைக்காலஜிக்கல் டெர்ம்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, சிஸ்டமேட்டிக் டீசென்சிடைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது புட்டிங் யுவர் செல்ஃப் அவுட் இன் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் அண்ட் அது எந்த அளவு உங்களுக்கு ஃபியரை ட்ரிகர் பண்ணுது அப்படின்றத பார்க்கறதுக்காக. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் நான் என்ன போட்டதுனால, நவ் ஐ கேன் ஸ்பீக் டு எனிஒன், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், ஆஸ்க் இஃப் ஐ ஹேவ் எனி டவுட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கான ஹெசிடேஷன் வந்து இப்போ எனக்கு குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு. நம்மள எப்படி வந்து நம்மளோட ஹெசிடேஷனை கம்மி பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றது. பிகாஸ் ஸ்டார்ட்டிங் அ கான்வர்சேஷன் கேன் லீட் டு அன் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். நம்மளே அது நமக்கு தெரியாம தள்ளி போட்டுட்டு இருக்கோம். ஒரு ஒரு கான்வர்சேஷன் நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த ஜேர்னியை ஃபுல்லா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Bye bye. Until next video.